அப்ளிகேஷன்ஸோட கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் என்ஐடியில் ஸ்டோர் பண்ணாதான் அந்த நோடை உங்களால் யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ கால்ஸை ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கூகுள் ஷீட்ஸோட கிரெடென்ஷியல்ஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டுமே நீங்கள் கூகுள் கன்சோல்ல இருந்து காப்பி பண்ணணும். ஸோ இப்போ கூகுள் கன்சோலில் நம்ம லாகின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஏபிஐ அண்ட் சர்வீசஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கூகுள் ஷீட்ஸ், ஜிமெயில், கூகுள் டிரைவ் இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஏபிஐஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரெடென்ஷியல்ஸ் டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டைப் வெப் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டுமே கிடைச்சிடும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சைன்இன் கேட்கும். அந்த சைன்இன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் வந்து அவ்வளவுதான். ஸோ கூகுள் சர்வீசஸ்ல இருக்க ஒரு அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஒரே தடவை கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க எல்லா ஏபிஐஸுக்குமே நீங்க அதே கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணியே நீங்க ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நான் ஷாபிஃபை, சாட்ஜிபிடி எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்றேன். ஆர் நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி நான் கான்ஃபிகர் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஎம் பண்றேன்.